மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சர்வேக்கள்லாம் அதாவது என்னென்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் நேற்றைக்கு முன்தினம்லாம் வந்தது. அதில் கிட்ட ஒரு 10 சர்வே வந்திருக்குன்னா, ஒரு 8 சர்வே திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சர்வே அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னாங்க. மை இந்தியான் அப்படின்னு ஒரு சர்வே என்ன சொல்லிச்சுன்னா, தாவேக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்பந்தமாக நிறைய கருத்து கேட்புகள், நிறைய விவாதங்கள்லாம் இன்னைக்கு முழுக்க சோசியல் மீடியா முழுக்க அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. 4ஆம் தேதி தான் ரிசல்ட்டு, 11 மணிக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். 11 மணிக்கே நமக்கு தெரிஞ்சிடும் ஓவராலாக யார் எதை நோக்கி ஓடுகிறது, யார் ஆட்சியை பிடிப்பார்கள், தொடருமா அல்லது புதியவா, மாற்றம் வருமா, மாற்றம் வராதா, ஸ்டாலினே தொடருவாரா அப்படின்லாம் இருக்கும். நம்முடைய பார்வையில் ஸ்டாலின் தான் தொடர்வார் அப்படின்னு நம்ம திரும்பி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான டேட்டாஸும் நம்ம சொல்கிறோம். ஏன், எதற்காக, எப்படி அவர் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்றதுக்கான காரணங்களை நிறைய வீடியோக்கள் மூலமாக நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஒரு சிலர் இப்போ திடீர்னு புதுசாக சர்வே எடுக்க முளைக்கிறாங்க. நம்ம சர்வேலாம் எடுக்கல. நம்ம இதுவரை 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் செய்த சாதனைகள் என்ன, ஸ்டாலின் என்ன சொன்னார், என்ன செஞ்சார், எதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபட்டிருக்கு, எதெல்லாம் எடுபட்டிருக்கும், எது அவருக்கு வாக்காக மாறி இருக்கும், மகளிர் வாக்கு எந்த பக்கம் அதிகமாக திரும்பி இருக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் நிறைய மகளிர் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, சதவீதம் அதிகமாயிடுச்சுன்னா சொன்னாங்க. ஆனால் நாம் சொன்னது மகளிர் ஆர்வமாக ஓட்டு போடுறதுன்னு உண்மை. ஆனால் சதவீதம் அதிகமாயிடுச்சுன்றது துபாகூருங்க, அது பொய்யுங்க. எஸ்ஐஆர் மூலமாக குறைக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை, அதன் காரணமாக வாக்கு போட்டவங்க அதே இருப்பாங்க, குறைக்கப்பட்டதுனால அது சதவீத எண்ணிக்கையில் அதிகமாக காட்டுதுன்னு சொல்லி அதுக்கு நிறைய விளக்கங்களும் நம்ம சரியாக கொடுத்துருந்தோம். இப்போ மாஜி போலீஸ் அதிகாரி ரவி முத்துசாமி அப்படின்னு சொல்லி அவர் தாம்பரம் கமிஷனராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஜிபியாக இருந்திருக்காரு. பல பொறுப்புகளில் இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு சமூக கருத்துக்கள், உலக பொருளாதாரம், உலக போர், பஞ்சாயத்து, அது இது நிறைய அவர் யூடியூப் சேனல் வச்சுட்டு ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பார். ஏன்னா காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நிறைய பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருந்தவர் இல்லையா. இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவரும் ஒரு யூடியூப் நடத்திக்கிட்டு ஏதோ கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கூட நிறைய கருத்துக்கள் அவர் ரொம்ப நியாயமாக பேசுகிறாருலாம் பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதுவரை அவர் இது மாதிரி எந்த சர்வே வெளியிட்டது இல்லைங்க. முதல் முறையாக ஒரு சர்வே வெளியிட்டிருக்காரு. அந்த சர்வேல அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. ரவி அவர்கள் என்ன சர்வே போட்டிருக்காரு, இந்த மாஜி போலீஸ் சொன்ன சர்வே நம்பும்படியாக இருக்கிறதா, அல்லது யாருக்காகவா ரவி மாறி இருக்கிறாரா, யாருக்காக இவர் மாறி இருக்கிறார், இவர் பின்னணியில் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போவதுதான் இந்த வீடியோவுடைய சாராம்சம். இது நாம் யாருக்கு சார்பாக பேசல, நாம அவர் சொன்ன விஷயத்திலேருந்தே நம்முடைய சந்தேகங்களை எழுப்புகிறோம், அவ்வளவுதான். அவர் ஒரு டேட்டா சொல்லியிருக்காருங்க. அவர் அந்த டேட்டாவுக்கு அவர் நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அவர் எக்ஸிட் போல் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. எக்ஸிட் போல் கிடையாது. அதாவது ஓட்டு போட்டு வெளியே வராங்க இல்லையா, வெளியே வந்த உடனே அந்த சூட்டோட சூடு அவங்க கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு எடுக்கப்படுவது எக்ஸிட் போல். அந்த எக்ஸிட் போல் இல்லையா இவருது எக்ஸிட் போல் அப்படின்றாரு. அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு இந்த ரவி அப்படின்றவர், நாங்கள் ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட அதன் பிற்பாடு நாங்கள் போய் அவங்கள சந்தித்து கேட்டோம், நீங்கள் யாருக்கு போட்டீங்கன்னு சொல்லி கேட்டோம். அந்த அடிப்பில் எடுக்கப்பட்ட வாக்கு சதவீத விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் ஷேர்ஜிபிட்டியில் போட்டோம், இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். கன்வெர்ட் பண்ணி பார்த்த பிறகு எங்களுக்கு இந்த முடிவுகள் வந்தது, அது ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் அந்த முக்கியமான விஷயங்கள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களா, ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரிகள் யாரோ அவர்களை எல்லாரையுமே இவர் ஒருங்கிணைத்தாராம். தமிழ்நாடு முழுக்க இருக்க 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 10 பேர். அவர் சொல்கிற கணக்கை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என் சந்தேகங்களை எழுப்புகிறேன். அங்கே சரின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம். எப்படி இருந்தாலும் யார் என்ன சர்வே சொன்னாலும், யார் என்ன பண்ணாலும் எனக்கு இந்த கருத்து கணிப்பின் மீது நம்பிக்கை இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன். இப்போ 10 கருத்து கணிப்பு வந்துச்சு, அதில் 8 திமுக ஆட்சின்னு சொல்லிச்சு. கருத்து கணிப்பில் நம்பலை. நான் அதற்கு வேறு காரணங்களை உங்ககிட்ட சொன்னேன். இப்போது ரவி ஐபிஎஸ் முழுக்க அவர் அந்த கருத்து கணிப்புகள் மாறுபட்டு வேறொரு விஷயத்த சொல்கிறாரு. விஜய்க்கு 41% வாக்குகள் கிடைத்திருக்கிறதாக இவர் ஒரு டேட்டா சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் அந்த டேட்டாலனா, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு 10 ரிட்டையர்ட் போலீஸார் சார்பில் ஒரு நபர் 100 பேரை சந்திக்கணும். பலதரப்பட்ட மக்கள், அது யங்ஸ்டர்ஸ், வயசானவங்க, பெரியவங்க, நடுத்தர வர்க்கம், வேலை செய்கிறவன், ஆட்டோ டிரைவர், நடக்கிறவன், பாதசாரிகள், அல்லது காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை 100 பேரை சந்திக்கணும் ஒரு நபர். இப்போ ஒரு தொகுதிக்கு 10 பேர் அப்படின்னு எடுக்கப்பட்ட சர்வே. அப்போ நீங்கள் அவர் சொல்கிற கணக்கு எப்படின்னா, 234 தொகுதிக்கு
ஒரு தொகுதிக்கு 10 பேர் அப்படின்னு கணக்கு போட்டால் 2000 எவ்வளோ வருது, 340 பேர் வராங்க. சரிங்களா? அவர்கள் ஒருத்தர் 100 பேரை பார்க்கணும். அப்போ அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கணக்கு ஒரு நபர், அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு நபர், அந்த 10 பேர் சேர்ந்தால் 10 பேர் ஒரு தொகுதியில் 1000 பேரை பார்க்கணும். 1000 பேரை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 234 தொகுதிக்கு 2,34,000 பேரை அவர்கள் சந்திக்கணும். அந்த வாக்கு சதவீதம் யார்கிட்ட கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க, அவர்கள் என்ன சொன்னாங்கன்றதை வச்சு தான் இவர் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்காரு. நல்லா புரியுதுங்களா? 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 10 பேர் வீதம், ஒரு நபர் 100 பேரை பார்க்கணும். அப்போ தொகுதிக்கு 1000 பேரை பார்க்குறாங்க. 1000 பேரை பார்த்தாங்கன்னா 234 தொகுதிக்கு 234 × 1000 கணக்கு போட்டிங்கன்னா 2,34,000 பேர் வராங்க. இந்த 2,34,000 வாக்குகள் விஜய்க்கு வந்து எத்தனை வாக்குகள் விழுந்திருக்குன்னு சாட்ஜிபிடி இன்னும் பிற அமைப்புகள் கிட்ட அவங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கால்குலேஷனாக போட்டு சதவீதமாக மாற்றும் போது விஜய்க்கு 41% வாக்குகள் வந்ததாக இந்த மாஜி போலீஸ் அதிகாரி சொல்கிறார், ரவி சொல்கிறார். என்னடா திடீர்னு எல்லாரும் வந்து ஆட்சி வந்து திமுக ஆட்சியை பிடிக்குதுன்னு ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிரபலமான கருத்து கணிப்பே நடத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நிறுவனங்கள்லாம் ஒரு எக்ஸிட் போல் சொல்கிறாங்க. இவர் திடீர்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதற்கு அந்த ரவி முத்துசாமி சொல்கிற விஷயம் என்னன்னா, எல்லா கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போலும் 60,000 பேர்கிட்ட தான் கேட்பாங்க. நாங்கள் வந்து 2,34,000 பேர்கிட்ட கேட்டோம். 60,000 பேரை கேட்டு ரேண்டமாக அவங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. அது பல நேரங்களில் சரியாக இருக்கும், சில நேரங்களில் அது மாறுபட்டு இருக்கும். ஆனால் நாங்கள் கேட்டிருக்கிறது 2,34,000 பேர்கிட்ட கேட்டோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச டேட்டா படி தமிழ்நாட்டில் மொத்தம் 2,27,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. ஓட்டு போட்டவங்க 4,88,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு கணக்கு போட்டால் கூட குறைந்தபட்சம் 1,50,000 லட்சம் ரேஷன் கார்டுகள், ஒரு ஓட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு விழுந்திருக்கு. அந்த கணக்குப்படி 1,50 கோடி பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் பல இடங்கள்ல பல ஓட்டுகள் விழுந்திருக்குன்னு அவர் சொல்ற கணக்கு கிட்டத்தட்ட 2 கோடியை தாண்டி வாக்கு வாங்கியிருக்கார் விஜய்னு சொல்றாரு. அவர் ஏன் திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட்டா அவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம வந்து பல விஷயங்களை யோசித்து நம்ம விசாரிக்கும் போது, எலி ஏண்டா வழக்கமா எலி எப்படி ஓடும், அம்மனமா ஓடும். அது ட்ரெஸ் போட தெரியுமா அதுக்கு? எலிக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூன் படங்களில் ட்ரெஸ் எலிக்கு வந்து ஜட்டி போட்டு விடுவாங்க, சட்டை போட்டு விடுவாங்க, பனியன் போட்டு, அது வேற. வீட்டுக்குள்ளே எலி வந்துருச்சுன்னா நம்ம இயல்பாகவே எலி அம்மனமாக தான் இருக்கும். மிருகங்கள் எதுவும் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காது. எலி ஏன் அம்மனமாக ஓடாமல் ஜட்டி போட்டு ஓடுதுன்னா குறிப்பாக நீங்கள் கவனிக்கணும், அது எலியா அல்லது ஏதாவது எலி பொம்மையா, செல்லு போட்டு ஓட விடுற பொம்மை இருக்குல்ல அதுவா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த சம்பவத்துக்கும் மாஜி ஐபிஎஸ்க்கும் என்னடா சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இருக்கா இல்லையா நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மாஜி மட்டும் இன்னொரு பக்கம் வண்டியை திருப்பிட்டு வராருன்னா இவர் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் பேசும்போது அந்த வீடியோவில், இப்போ நான் அந்த வீடியோ போடுறேங்க, என் வீடியோவை எத்தனை எடிட் இருக்கிறோன்னா கொடுங்க, என் வீடியோவில் பெருசாக கட்டு இருக்காது, எடிட் இருக்காது. நான் என்னுடைய பாணி நான் என்ன பேசணும் முடிவு பண்ணுறேன். 5 நிமிஷம் பேசணுமா, 10 நிமிஷம் பேசணுமா, 20 நிமிஷம் பேசணுமா, அரை மணி நேரம் பேசணுமான்னு நம்ம ஒரு விஷயத்தை கோர்வையாக எடுத்து வச்சு நம்ம அடித்து நவுத்துவோம். ஆனால் அந்த மாஜி ஐபிஎஸ் பேசுகிற அந்த வீடியோ எடுங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு கட்டு எடிட்டு, என்ன பேசினார், என்ன சேர்த்தார், எதை கோத்தார், என்ன செஞ்சார்னு தெரியாது. ஏதோ ஒரு பெரிய திட்டத்துக்காக அவர் திமுக மீது வெறுப்பில் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அவரும் வெறுப்பு அரசியலை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு இது தேவையில்லாத வேலை. அவர் புடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணின்றாங்க பாரு. அப்போ இவர் ஆட்சி காலத்தில், இவருடைய பதவி காலத்தில், இவர் திமுக ஆட்சி காலத்திலையும் திமுக இருக்கும்போது இவர் பதவியில் இருந்திருப்பாரு. அப்போ திமுக வெறுப்போடு தான் அவர் வேலை பார்த்துருக்காருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. இவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சுன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா இவருடைய உறவினர் மாஜி அமைச்சர் நம்ம KS செங்கோட்டையன் இவருடைய உறவினர்னு சொல்கிறாங்க. 2வது, இவர் தாவேக்கால வேட்பாளராக நிற்பதற்கு இடம் கேட்டதாகவும் அதுக்கு விஜய் ஒத்துக்கொண்டாலும் குஷியும் ஆதவும் பணம் கேட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் தகவல். உடனே கம்பு தூக்கிட்டு வந்துடாதீங்க சுத்துறதுக்கு, காத்திலே கம்பு சுத்தி இருக்கிற ஆட்கள். இவர் ஆசைப்பட்டது கிடைக்கல, இவர் காசு கொடுக்க விரும்பல. எனக்கு சீட்டு கொடுங்க, நான் நிற்கிறேன், காசெல்லாம் கொடுத்து சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அங்கே தான் போலீஸ் கெத்தை காமிச்சிருக்காரு. நீ ரிட்டையர்ட் ஆகிட்டப்பா, ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. இப்போ விஜய் கிட்ட நல்ல பேர் எடுப்பதற்காக இப்படி ஒரு சர்வேவே கிளப்பி விட்டுருக்காருன்னு ஒரு தகவல் வருது. இதில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா சர்வே போடலாங்க.
சர்வே போடுற எல்லாரும் வந்து திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. திமுக ஆட்சியை பிடிக்கும்னா 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. விஜய் ஆட்சியை பிடிப்பார்னா 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. ஆனால் விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கான எந்த வேலையுமே செய்யல. ஒரு மனுஷன் வேலையே செய்யாம வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தவன், பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கிட்டு பிரச்சாரமே போகாம இருக்கிறவன், வெறும் நடிகன்ற மனநிலையை தாண்டி, நடிகர் என்ற அந்த அடையாளத்தை தாண்டி விஜய் எந்த நன்மையும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ செஞ்சதே கிடையாது. ஒரு கேடுகட்ட பிறவியாக தன் குடும்பத்தை ஏமாற்றி வந்து நடிகை பின்னாடி சுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும்னு நம்ம கேள்வி கேட்கணும். இது எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இது இப்போ இந்த மாஜி ஐபிஎஸ் கதைக்கு வருவோம். இவர் ஏன்டா இந்த விஷயத்த உள்ள கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, இவருக்கு அரசியல்ல வந்து தான் பதவியை பிடிக்கணும்னு ஆசை. ஏன்னா இப்ப நீ கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அவர் கட்சியில போய் சேர்ந்தாங்க. மாஜி ஐபிஎஸ்லாம் ரிட்டையர்டு ஆட்கள் அங்கே போய் சேர்ந்தாங்க. இன்னும் அந்த கட்சியில எல்லாம் நீடிக்கிறாங்க. அந்த மாதிரி இவரும் தாவேக்கால சேரலாம் ட்ரை பண்ணாரு. ஆனால் சேரும் போதே கண்டிஷனோட அவர் சேரத்துக்கு முயற்சி எடுத்திருக்காரு. தனக்கு ஒரு பெரிய மாநில பொறுப்பு கொடுக்கணும், 2வது தான் இந்த தேர்தலை போட்டியிடுவதற்கு சீட்டு கொடுக்கணும். ஆனா சீட்டு தரோம், காசு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க தான் எல்லாரும் 5 கோடி வாங்கிட்டு தானே சீட்டு கொடுத்தா சொல்றாங்க. 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. 120 பேருக்கு மேல வெளியே இருந்து ஆளை கூட்டு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. எது? இந்த விஜய் கட்சி. இப்போ இவர் இந்த சர்வே மூலமாக விஜய் கிட்ட ஒரு நல்மதிப்பை பெறுவதற்கு ட்ரை பண்றாரு. ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் இவங்களுடைய சந்தோஷம் இருக்கும். இப்போ நாளைக்கு மறுநாள் வந்து கண்டிப்பா நமக்கு கதை தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி 11 மணிக்கெல்லாம் முத்துசாமி, அதாவது ரவி முத்துசாமி சொன்னது உண்மையா இல்ல அவர் டுபாகுரா அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னொன்று நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னா, இவர் சொன்னார் ஒரு தொகுதிக்கு 10 பேர், ஒரு நபர் 100 பேரை சந்திக்கணும். ரிட்டையர்டு ஆஃபீஸர் ரிட்டையர்டு ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 60 வயசுக்கு மேலே இருந்தால் தான் ரிட்டையர்டு. 60 வயசு ஆகிட்டாலும் ரிட்டையர்டு. 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 60 வயசோ 65 வயசோ அவர்கள் தான் இந்த சர்வேல ஈடுபடுத்தப்பட்டதாக இவர் சொல்ற கூற்றுப்படியை வைத்துக் கொண்டாலும், 65 வயது ஆள் வேரியேஷன் வைக்கிற ஒரு தொகுதி என்பது 2,10,000, 10,000, 20,000, 3 லட்சம் அப்படின்னு இருக்கும். தொகுதி ஒரு பெரிய ஏரியாவா இருக்கும். 10 பேர் தொகுதி முழுக்க சுத்திட்டு வரணும்னா குறைந்தபட்சம் 1 மாதமாவது ஆகும். அவங்க எல்லா ஊருக்கும் போகணும், எல்லா ஊர்லயும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கணும். நான் சொல்றது ரொம்ப குறைவாக சொல்றேன், 1 மாசம்ன்றது குறைந்தது 3 மாசமாவது ஆகும். ஒரு தொகுதி முழுக்க அவங்க வந்து எல்லா ஊருக்கும் போய் எல்லாருக்கிட்டையும் பார்க்கறது பேசுறதுன்னு. சரி, ஒரு நபர் ஒரு 2 வீலர்ல போறாரு அப்படின்னு வச்சுங்களேன். 2 வீலர்ல போற ஒரு தொகுதிக்கு ஒரு ஊருக்குள்ள போறாரு. போனாருன்னா அந்த ஊர்ல அவர் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்காரு? 10 பேர்கிட்ட பேசியிருப்பாரா? அப்புறம் அங்கிருந்து வண்டியை கிளப்பிட்டு இன்னொரு ஊருக்கு போறாரு, அங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுறாரு. அப்புறம் அங்கிருந்து வண்டியை கிளப்பிட்டு இன்னொரு ஊருக்கு போறாரு, அங்க ஒரு 10. இப்படி 10 ஊர்களுக்கு போனால் 10 பேர்கிட்ட பேசினாதான் 100 பேர் ஆகும். அந்த 10 ஊர்களுக்கு அவர் டிராவல் பண்றது ஒரே நாள் நடந்திருக்குமானா? நடந்திருக்காது. தேர்தல் 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இவர் எக்ஸிட் போல் எடுக்கல. அவரே சொல்லிட்டார், ரவி முத்துசாமியை எக்ஸிட் போல்ன்ட்டார். அப்ப 23ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த திட்டமிடுதல் நடந்திருக்கு. இன்னைக்கு தேதி வந்து 1 முடிஞ்சு 2. ஸோ கிட்டத்தட்ட 23 முடிஞ்சிச்சு. 24ல இருந்து ஒரு 4 நாள் 6 நாள், ஒரு 6-7 நாள்ல இவர்கள் 1000 பேரை சந்தித்திருக்கிறார்கள். 100 பேர், ஒரு தொகுதிக்கு 10 பேர். அப்போ வந்து கிட்டத்தட்ட 2340 பேர் தொகுதி முழுக்க, ஏரியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ஆட்களை திரட்டி போய் ஒரு நபர் 100 பேரை சந்திச்சிருக்கார். நேர காலம்னா 7 நாள்ல அந்த 100 பேரை சந்திச்சாருன்னு வச்சுங்களேன். அவர் இன்றைக்கு அந்த சர்வே வந்து வெளியிடுறாரு. இதுல தான் நமக்கு சந்தேகம். ஒரு நபர் ரேண்டமா ஒரு ஊர்லயே 100 பேரை பார்த்துட்டாரா, அல்லது ஊரா நான் சொன்ன மாதிரி ஒரு ஊரா போய் 10 பேர் 5 பேர்னு பார்த்தாரா? அப்படி 10 ஊர்களுக்கு போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியில, ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிராமம் இருக்கும், ஒரு 14, 15, 20 வந்து ஒரு நகரங்கள் இருக்கும், மெயின் சிட்டிஸ் ஒரு இருக்கும். இது எல்லாத்தையும் இவர் வந்து கவர் பண்றதுக்கு சாத்தியம் இல்லை. அப்ப இவரும் ரேண்டமா தான் ஒரு விஷயத்த ChatGPT உதவியிலேயே ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் சொல்ற அந்த 2 லட்சம் அப்படின்றது நம்பும்படியாக இல்லை. சரி, ஓகே, அவர் பாணியிலே வந்தாலும் நான் கேட்கிற கேள்வி, இவர்கள் எல்லாருமே விஜய்க்கு போட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா? அங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இவர் கேட்ட எல்லாருமே விஜய் ஆதரவாளர்களாக பார்த்து கேட்டதாக தான் தெரிகிறது. அப்ப விஜய்க்கு ஆதரவான ஒரு சர்வேவை எடுத்துட்டு, அது ஏதோ நாட்டு மக்கள்லாம் சொன்ன மாதிரி சர்வே மாதிரி ஒரு போலீஸ்கார் சொல்றாருன்னா, இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல இவர் நேர்மையாக பணியாற்றி இருப்பாருன்னா நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா ஒரு சாராக இவர் வந்து நீங்க அந்த சர்வேலயே விஜய் 41% சொன்னவர், அந்த சர்வேல 2,34,000 பேர் வந்து கேட்டதாக சொல்றாரு இல்லையா? அப்ப திமுக ஓட்டு போட்டேன்னு ஒருத்தர் கூடவா சொல்லல? அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு ஒருத்தர் கூடவா சொல்லல?
நாம் தமிழர் சீமானுக்கு ஓட்டு போட்டேன்னு ஒருத்தர் கூடவா சொல்லலை? அப்போ அவர்கள் எல்லாம் அந்த சர்வேல எங்கே போனாங்க? அவர்களை பற்றி ஏன் பேசவே இல்லை? பேசியது முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவான பேச்சு மட்டும்தான். அப்போ விஜய்க்காகத்தான் இந்த சர்வே இப்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ வந்த சர்வே முழுக்க விஜய்க்கு எதிராக வந்ததுனால விஜய் கூடாரம் ஆடி போயிருக்கு. அங்கே பூரா தெரிச்சு போயிருக்கானுங்க, எல்லாம் பயந்து போயிருக்கானுங்க. டெபாசிட்டே கிடைக்காதுன்னு பயந்து போயிருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் 41% கிடைச்சிருக்கு. பின்னணியில் பாஜக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் ஒரு சங்கியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் பேசுகிற பேச்சு, இது வரைக்கும் இவர் செஞ்ச விஷயங்கள், பல விஷயங்களில் மோடியை புகழ்ந்து தள்ளியிருக்காரு, பாராட்டியிருக்காரு பயங்கரமா. பிரதமர் மோடியோட செயல்பாடுகள் மாதிரி வேற எந்த நாட்டிலும் இல்லைன்னா சீன்லாம் பல முறை போட்டிருக்காரு. அப்பெல்லாம் நமக்கு அவர் மீது எந்த சந்தேகமும் வரல. ஆனால் இப்போது செய்கிற இந்த சர்வேனால பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு, சாயம் வெளுத்து விட்டது. இந்த மாஜி போலீஸுடைய சாயம் இந்த சர்வே மூலமாக வெளியே வந்ததுனால இவரும் பொய் சொல்லியிருக்காருன்னு தெரியுது. யார் என்ன சொன்னாலும் சரிங்க, ஆட்சியை பிடிக்க போது திமுக என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இது நாம சொல்லலை, மக்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு நாம நம்புறோம், அவ்வளவுதான். யார் என்ன பண்ணாலும் 11 மணிக்கு தெரிஞ்சிட போது. இன்னொரு சர்வே, இன்னொரு மாஜி வந்தாலும் சரி, அதுக்கு மாஜின்னு 1008 மாஜி வந்தாலும், போலீஸ் அதிகாரிகளே கலந்து போய் எடுத்து பண்ணாலும் ஓட்டு யாருக்கு போட்டாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? மொத்தம் 4,88,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் 1,37,00,000 பேர் உதவித்தொகை வாங்குறாங்க, அதாவது உரிமை தொகை வாங்குறாங்க. 37 லட்சத்தை தள்ளிட்டாலும் 1 கோடி பேர் திமுக தான் வாக்கு போட்டிருப்பாங்க. சாலிடா 1 கோடி பேரை மகளிர் வாக்கு எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இளைஞர்கள் வாக்கு, அது இல்லாமல் லேப்டாப் வாங்கின படிக்கிற மாணவர்கள் வாக்கு, இப்படின்னு பல தரப்பு வாக்குகளை திமுக பெற்றிருக்கும் சொல்றதுனால தான் அந்த நன்மைகள் மூலமாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்மளும் எடுத்தாம்போக்கில் குருட்டாம்போக்கெல்லாம் அடிக்கல. நான் யாருக்கு சாதகமாகவும் நம்ம பேசல. கலை யதார்த்தம் என்னவா இருக்கோ அதை நம்ம சொல்றோம். பொறுத்திருப்பும் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மாஜி சொன்ன தகவலோடு ஒத்து போகிறதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல் பட்டனை அமுக்குனீங்கன்னா இது போகிற பல வீடியோக்கள் உங்களுக்கு கவனத்துக்கு விழும். நன்றி.